ஒரு கிராமத்துல ராமு, சோமுன்னு சொல்லி ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. வெள்ளை சட்டப்பட்டவர் பேரு ராமு, பச்சை சட்டப்பட்டவர் சோமு. ராமுவும் சோமுவும் தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொத்தை பிரிச்சுக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப சோமு சொன்னாரு, ஏலே இங்க பாரு, அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு இருக்கிற 10 ஏக்கர் சொத்துல உனக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர். அதுக்கு அவன் சொன்னான், அண்ணே 5 ஏக்கர் 5 ஏக்கர் சரிதான். ஆனா இந்த வீடை யார் எடுத்துக்குவா? அப்பாவுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அதனால இந்த வீட்டை என்ன பண்றது? அதாமலே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா நமக்கு வீடு ரெண்டா கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கிறது? எனக்கு புரியல. வேணும்னா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அண்ணே, எனக்கும் தெரியல. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டேன். நமக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாது. அப்படி இருந்தும் இதை பிரிச்சுக்கணும். எனக்கும் வீடு இல்ல, உங்களுக்கும் வீடு இல்ல. அப்பா கட்டின ஒரே வீடு தான் இருக்கு. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. வேணும்னா நாம இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரான சோமையா கிட்ட போய் கேட்கலாமா? அவரு ரொம்ப புத்திசாலி, ஏதாவது ஐடியா பண்ணுவாரு. அதான்டா எனக்கும் கஷ்டம்னு தோணுது. வா நம்ம 2 பேரும் சோமையாவோட வீட்டுக்கு போலாம். அவரு சொல்ற தீர்ப்ப 2 பேரும் கேட்போம். சரியா? அவர்கள் இருவரும் சோமு தாத்தாவின் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் தன் தந்தை அவர்களை வளர்த்ததும் அவர்கள் அன்பானவும் பண்பாகவும் இருப்பதற்கு தன் தந்தையிற்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே நடந்து சென்றார்கள். இளைய ராம, சோம, அப்பா இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம். அப்புறம் அப்பாவோட சொத்தை பிரிக்க போறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த வீட்டை என்னலே பண்ண போறீங்க? ஐயா, அதான் எனக்கும் தெரியல. நானும் தம்பியும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு அந்த வீட்டை பிரிக்கிறதுக்கும் மனசு இல்ல. என்ன பண்றதுன்னு கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். ஆமாங்க ஐயா, எங்க மனைவிங்க 2 பேரும் பேராசை பிடிச்சவங்க. அவங்க கிட்ட இருந்து எங்களை பிரிச்சிருவாங்க. அதனால நீங்க சரியா எங்களுக்கு அந்த பிரிச்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் தம்பிக்குள்ள எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. நாங்க 2 பேரும் அன்பா இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். அந்த வீடு உங்க பூர்வீக வீடு. அத பிரிக்கவோ உடைக்கவோ கூடாது. அது மட்டும் இல்லாம அத இன்னொரு ரூம் போட்டு பார்க்கலாம்னு சொன்னாலும் அந்த வீட்டுக்கு அது அழகில்ல. அதனால என்ன பண்ணலாம்? எனக்கும் ஒன்னும் புரியல. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. உங்க அப்பா என்னுடைய நெருங்கிய நண்பர். அதனால ஏதாவது பண்ணலாம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்கய்யா, என்ன யோசனை? நீங்க சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணலாம். ஐயா, அண்ணனுக்கே சரி, நீங்க எது சொன்னாலும் சரி, நானும் அதுபடியே செய்யறேன். நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். அடே சோமு, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க கோயிலுக்கு வந்திருந்தாரு. அப்ப இந்த பைய கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இத ஓபன் பண்ணி பார்க்க சொன்னாரு. அதை ஓபன் பண்ணா இந்த பிரச்சனை தீரும்னு சொன்னாரு. இப்போ இத உங்ககிட்ட தர்றேன். நீ இத ஓபன் பண்ணி பாக்குறியா? ஐயா, இது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இது ஏதாவது கொடுத்து வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி எங்க அப்பா கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பையில என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஏன்னா இதுல ஏதாவது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அது என் பேரை சொல்லி தானே கொடுத்தாரு. என்ன, உன் பேரை சொல்லி கொடுத்தாரா? வீடு அது மட்டும்தான் அவருக்கு சொத்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இப்படி சொல்ற. அந்த பணம் எனக்கு தான் வேணும். அட தம்பிங்களா, சண்டை போட்டுக்காதீங்க. இது பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், வைரங்களா இருக்கலாம். ஆனா இது யாருக்கு போகணும்னு சொல்லி உங்க அப்பா என்கிட்ட தெளிவா சொல்லல. அதுக்குள்ள அவரு இறந்துட்டாரு. சோமுன்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா முழு விவரத்தையும் சொல்லல. டேய் தம்பி, அப்பா இது எனக்கு தான் கொடுத்துருக்காரு. நீ அந்த வீட்டை வச்சுக்க. இந்த பணமும் நகையும் எனக்கு தான் சொந்தம். சரியா? அது எப்படின்னா, எனக்கு அந்த வீடும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையும் நகையும் பணமும் எப்படி கொடுப்பாங்க? அப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. சரிங்களா? எனக்கு தான் இந்த பணம் வேணும். நீங்க அந்த வீட்டை எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு இந்த பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்.
ஐயா, அந்த பர்ஸை நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? எங்க அப்பாவுக்கு நான் தான் ரொம்ப பிடிச்ச பையன். அதனால இந்த பர்ஸை நானே வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். எங்க அண்ணன் அந்த வீட்டை எடுத்துக்கிட்டும், அவரும் அவர் மனைவியும் சந்தோஷமா இருக்கட்டும். பை நல்லா கனமா இருக்கு. அதனால நான் வச்சுக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கு எங்க அண்ணனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என சொல்லிவிட்டு அப்பொழுது அந்த பூசாரி சொன்னார், டேய் சோமு, இது தப்புல. உங்க அண்ணன் எவ்வளவு நல்லவனா இருக்கான். அவனுக்கு தான் அப்பா பணம் கொடுக்க சொன்னாரு. ஆனா நீ இதை எடுத்துட்டு போற. இது தப்பு. உங்க அப்பா என்ன நம்பி கொடுத்திருக்காரு. நான் உங்க அண்ணன் கிட்ட தான் கொடுப்பேன். சரியா? டேய் தம்பி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அப்பா என்கிட்ட கொடுத்திருக்காருன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதனால அந்த பையன் என்கிட்ட கொடுத்துரு. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானும் அண்ணியும் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போடல. ஏன்னா நம்ம கிட்ட 5 ஏக்கராவும் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த ஒரு வீட்டுக்கு தான் பஞ்சாயத்து. ஆனா இப்போ 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது எனக்கு, உங்களுக்கு அந்த வீடு. நீங்களும் அண்ணியும் நல்லா இருங்க. என்ன விட்டுருங்க. தம்பி, மறுபடியும் சொல்றேன், அந்த பையன் அண்ணா கிட்ட கொடுத்துரு. நீ அந்த வீட்டை வச்சுக்க. ஏன்னா அண்ணாக்கு தான் அப்பா கொடுத்துருக்காரு. தம்பி, பேசாம கொடுத்துரு. இல்ல அவ்வளவுதான். ராமு அந்த பையை எடுத்துக்கொண்டு ஓடினான். அவனைத் தொடர்ந்து சோமசுந்தரமும் சோமுவும் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் ராமு சிறுவனாக இருந்ததால் அவனை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. வேக வேகமாக அவர்கள் இருவரும் ஓடியும் ராமு ஊர் எல்லையை கடந்தான். அவனால் அந்த பையை எடுத்துக்கொண்டு அவன் ஓடிவிட்டான். ராமு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அப்போது சோமசுந்தரம் சோமுவிடம் சொன்னார், சோமு, உங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பணத்தை கொடுத்தா உன் தம்பி அதை எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி. அதே மாதிரி அவன் எடுத்துட்டு போயிட்டான். என்னங்க ஐயா சொல்றீங்க? நிஜமாவா? எங்க அப்பா இந்த மாதிரி சொன்னாரா? அவன் பணத்துக்கு தான் ஆசைப்படுவான்னு சொன்னாரா? அட நிஜமாப்பா. உங்க அப்பா தான் சொன்னாரு, அந்த பணத்தை அவனுக்கே கொடுத்துருங்க. ஏன்னா அவன் ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சுக்கிட்டோம். சோமுக்கு விவசாயம் தெரியும், விவசாயத்தை அவன் செஞ்சுக்குவான். ஆனா ராமுக்கு எதுவும் தெரியாது. அதனால அவன் ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாரு. அட நிஜமாவா? எங்க அப்பாவுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சா? பரவாயில்லையே, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரி சோமு, உன் தம்பி அந்த பணத்தை வச்சு எப்படியாவது பொழைச்சுக்குவா. நீ இனிமேல் கொஞ்சம் விவரமா இரு. உன் மனைவியும் உன் குழந்தைகளும் உனக்கு ரொம்ப முக்கியம். நீ உன்னோட குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற. அதனால இந்த வீட்டையும் அந்த 5 ஏக்கர் நிலத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்க. உன் அப்பாவோட பேரை நீதான் காப்பாத்தணும். சரிங்க ஐயா. என் தம்பியும் என்னைக்காவது என்னை தேடி கண்டிப்பா வருவான்னு நம்புறேன். அவன் தொழில் செஞ்சு முன்னேறினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பணத்தை கொடுத்திருப்பேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பரவாயில்லைங்கய்யா, எல்லாமே நல்லதுக்குத்தான். வாழ்க வளமுடன். ஒரு வருடம் கழித்து சோமு, ராமு ஆகிய இருவரும் அதே வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போது ராமு சொன்னான், அண்ணே அண்ணே, என்னை மன்னிச்சிரனே. நான் தெரியாம அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன். உண்மையான சொத்து எதுன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தம்பி சொல்ற? அந்த பணத்தை என்ன பண்ண நீயே? அண்ணே, அந்த பணத்தை வச்சு நான் விவசாயமோ தொழிலோ பண்ணல, சூதாடுனே. அதனால என்னோட வாழ்க்கையே இருட்டாயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டனே. அப்பதான் அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, சோமு கூட சேர்ந்தே இரு, அவனை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு. என்னப்பா சொல்ற? நம்ம அப்பா அப்படி சொன்னாரா? ஆமாண்ணே. அப்பா விவசாயத்துக்காகத்தான் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்திருக்காருன்னு இப்பதான் சோமசுந்தரம் ஐயா சொன்னாரு. ஆனா நான் அதை எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. சரி தம்பி, இனிமேல் நடந்தது விட்டுரு. இனி எல்லாமே நடக்கிறதே நல்லதாவே நடக்கும். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே விவசாயம் பண்ணலாம். உனக்கும் கொஞ்சம் விவசாயம் தெரியும். அதனால நம்ம 5 ஏக்கர், மொத்தம் 10 ஏக்கரை வச்சு நல்லா தொழில் பண்ணலாம். சரியா? நிறைய காய்கறிகள் போடலாம், தென்னை வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். இப்போ மாம்பழ சீசன் நல்லா இருக்கு. அதனால நம்ம தைரியமா மாம்பழம் வைக்கலாம். சரியா?